டிவிகே திமுகவோட நண்பன், மிகப்பெரிய நண்பன். இந்த எலெக்ஷன்ல டிவிகே தான் திமுகவுக்கு பெரிய ஒரு அசெட். டிவிகே மட்டும் இந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணலன்னா நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் திமுக தோத்துருவாங்க. திமுகவால தொடர்ந்து 2 எலெக்ஷனை ஜெயிக்கவே முடியாது. அதுக்கான சக்தி திமுகவுக்கு கிடையாது. அது போக திமுக எதிர்ப்பு வாக்குகளும் இப்ப அதிகமாயிட்டு இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கு. ஸோ கண்டிப்பா தோத்துருவாங்கன்னு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஆனா இப்ப டிவிகே உள்ள வந்தது திமுகவுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இப்ப டிவிகே பேசக்கூடியது திமுக எதிர்ப்பு அரசியல். ஸோ அந்த வகையில் திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் அவர்கள் உடைக்க போறாரு. திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் உடைக்கிறதால திமுகவுக்கு பெரிய ஒரு ப்ராஃபிட் தான். அதனால டிவிகே ஒன்றும் திமுகவோட எதிரி கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை, ஒரு போலியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கான காரணமே என்னன்னா, திமுகவை வீழ்த்தணும்னா நீங்க டிவிகேவுக்கு தான் ஓட்டு போடணும், டிவிகே அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற ஒரு போலி பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. மீடியாவில் ஃபுல்லா பேசி பேசி டிவிகேவுக்கு எவ்வளவு பப்ளிசிட்டிங்க. அந்த கட்சியை பத்தி தான் வாரத்துல 3 நாள் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஹைப் எல்லாம் கொடுக்கும்போது மக்கள் மனதில் ஒரு விதமான ஒரு எண்ணம் ஏற்படும். இப்ப திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்கள வீழ்த்தணும், நம்ம யாருக்கு ஓட்டு போடலாம்? ரைட்டு, அதிமுக ஓட்டு போடுறது வேஸ்ட் போல, நம்ம இப்ப டிவிகேவுக்கே ஓட்டு போட்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை கிரியேட் பண்றதுக்கு ஒரு சைடில் ஸ்டாலின் அறிக்கை விடுவாரு, இன்னொரு சைடில் விஜய் இவங்களை திட்டி பேசுவாரு. இப்படி மாறி மாறி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கிறது. ஸோ களம் வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு தான் இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அது பண்றாங்க. ஸோ அதனால புது எதிரி இல்லை டிவிகே, புது நண்பன், திமுகவோட புது நண்பன் அவங்க.